மஸ்க் இருக்கிறாரே மஸ்க் எலான் மஸ்க்கு சாதாரண ஆள் இல்லைங்க. அவர் பண்ணுற அட்டகாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் மனுஷன் ஏதாவது கண்டென்ட் வந்து கொடுத்துட்டே இருப்பார். கண்டென்ட் கொடுக்குறாரோ இல்லையோ அவரே வந்து கண்டென்ட்டாக மாறிடுவார். தப்பான வகையில் இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்தில் அவரை பேசு பொருளாக வச்சுட்டே இருக்கார். இன்றைக்கி வந்து ஏன் மஸ்க் நம்ம வாயில் வந்து விழுந்திருக்காரு, அதாவது தப்பான விஷயத்தில் மஸ்கின் மூலியமாக நம்ம ஒரு விஷயத்தை வந்து பேச போகிறோம் அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டுக்கலாம் நெட்ஃப்ளிக்ஸ். மஸ்க்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற ஓடிடி பிளாட்ஃபார்ம் அவங்களோட கண்டென்ட் மூலியமாக நமக்குள்ளே சில அஜெண்டாக்களை வந்து திணிக்க ட்ரை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப நாளாக சில பேர் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் தொடர்ந்து வந்து நெட்ஃப்ளிக்ஸு, அமேசானு, அப்புறம் ஜியோ ஹாட்ஸ்டாரு அண்ட் சோனி லைவ், ஜி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். அவங்களோட கான்டென்ட்டில் அவங்க எந்த கதையாக இருந்தாலும் சரி, எந்த சீரீஸாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு கேம் விளையாடிப்போம், அந்த கேமே வந்து சீரியஸாக மாற்றுறாங்கன்னா கூட சரி, அவங்க ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து வைக்க மாட்டாங்க, திணிச்சிருப்பாங்க, சொருவிருப்பாங்க. அது எந்த ப்ரொபகேண்டா அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். வண்ண விஷயங்களை வந்து திணிச்சிருவாங்க. ஒரு பெண்ணுக்கும் ஏற்படக்கூடிய அன்பு, ஆணுக்கும் ஏற்படக்கூடிய அன்பு, அதுக்கப்புறம் வந்து ட்ரான்ஸ் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வலியை வந்து திரிச்சிருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து பண்ணுறது தப்பு சரி அந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே போகல. பட் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எந்த சீரீஸாக இருந்தாலும், அதுவும் வர புதுசாக வரக்கூடிய சீரீஸ்லாம் இருக்குல்ல, அதில் வரக்கூடிய கேரக்டர்ஸை வந்து ஏன் வலிய இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ரெகுலர் நெட்ஃப்ளிக்ஸ் வாட்சராக இருந்தால் அதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கலாம். அதை ஃபீல் பண்ணாதவங்களுக்கு தான் என்னங்க இது அநியாயமாக இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ் ஏன் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் இப்படி பண்ணுறாங்க, ஏற்கனவே இருக்க கான்டென்ட்லாம் இப்படி வாங்கி இது மாதிரி போடுறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து இன்னொரு பக்கம். அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு கான்டென்ட் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போகிறோம், ஷூட் பண்ண போகிறோம் ப்ரொபோசல் வைக்கும் போதே அவங்க கிட்ட வந்து கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து இன்கார்பரேட் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வடிவமைங்க, அப்போ தான் மாடர்னாக எல்லாக்கிட்டே போய் ரீச் ஆகும், இந்த கண்டென்ட்லாம் நம்மளுக்கு வந்து முக்கியம், இதுதான் வந்து இன்வெல் த வே டு கோ த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட்டாக யாரெல்லாம் வந்து கான்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறாங்களோ அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்ன தான் நீங்கள் அமேசான் ப்ரைம் சொன்னாலும் அமெரிக்காலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பிஓ பெரிய ஒரு ஓடிடி இதுவாக இருக்கும். நம்ம ஊரில் அந்த மாதிரி இல்லை. நம்ம ஊரில் ஜியோ ஹாட்ஸ்டாரு, அமேசான்லாம் இருந்தாலும் எல்லாருமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். ஒரு ஓடிடின்னு சொன்னாலே மேபி ஒரு பெரிய பிராண்டாக ஃபஸ்ட்டு வந்துட்டுனாலே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கண்ணு முன்னாடி வந்து போகும். அப்படி இருக்கிறப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஆல்மோஸ்ட் ஓடிடி யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து வச்சுருப்பாங்க. சில பசங்க இருக்கிறாங்க, இது ஓடிடி அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு இருக்குதுப்பா லிங்க்கு, நாங்கள் வச்சுக்கிறோம் ப்ரோ குரூப்புன்னு சொல்லிட்டு அதை நம்ம சப்போர்ட்லாம் இந்த நேரத்தில் பண்ணல. நம்ம நீங்கள் ஒரு கான்டென்ட் க்ரியேட்டராக இருந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை யாராவது பைரசியில் பார்க்குறாங்கன்னா அந்த வழி அந்த இடத்துல இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். பட் அதை விட்டுருவோம். நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறது எல்லார்கிட்டையும் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு ஓடிடியாக இருக்குது. அப்படி தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா ஸ்டார்டிங்லேருந்தே இதை வந்து பண்ண பரவாயில்ல. ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி கண்டென்ட்லாம் அதில் இருந்தாலும் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லா கண்டென்ட்லையும் வைக்க ஆரம்பித்தோன்னே நெட்ஃப்ளிக்ஸ் அதை வந்து எதாச்சியாக பண்ணல, வேணுன்ட்டே ஒரு அஜெண்டாவோட தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருந்துச்சு. சரி, இப்போ எலான் மஸ்க்கு வரும். எலான் மஸ்க்கை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எலான் மஸ்க் வந்து ஒரு ரட்சகர் அப்படின்னா அவர் வந்து ஒயிட் வாஷ் பண்ணிட்டு பேர் முறையார். எலான் மஸ்க்கை வந்து ஒரு சூப்பர் வில்லன் மாதிரியும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அவனை நீங்கள் வேணும்னா வந்து நீங்கள் அவரை டோனி ஸ்டார்க் மாதிரி பார்க்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் வில்லன் காமிக் புக்ஸில் வர மாதிரி ஏதாவது ஃபுல் டெக்னாலஜி கண்ட்ரோல், மணி கண்ட்ரோல் வச்சுருக்க ஒரு ஆளாகவும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா எலான் மஸ்க் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பாருங்கள். யூஎஸ் எலெக்ஷன்ஸில் நம்ம மார்க் மாமாவோட செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பிரச்சனைகள் மாட்டிட்டு கம்மியானோன்னே எலான் மஸ்கோட ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவரோட தொழிலில் ஏறிட்டே இருக்குது. அதை எப்படி ஏற்றுனாருலாம் ஒரு தனி சப்ஜெக்ட். இஸ் பிகமிங் த மோஸ்ட் ரிச்சஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு. அப்படி ஆகிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பவரை வந்து வீல்டு பண்ணுறாரு. எனக்குமே மணி தான் பவர்னு நீங்கள் நினைப்பீங்க. நம்ம ஊர்லேயே நிறையா நடிகர்கள் வந்து மணி சம்பாரித்து வச்சுருப்பாங்க, அப்படியே வந்து அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. கடைசியில் பவர் இஸ் பவர். ஸோ அந்த பவரை வீல்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறனால என்ன பண்ணுறாரு, நான் இருக்க கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் உலகத்தில் அங்கே இருக்கிற தலைவர் ஒருத்தன் வந்து உட்கார்றான், அதிபராகவோ பிரதமராகவோ இருக்கானா, அவன் ஏன் கண்ட்ரோல் இருக்கணும், என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறத யூஎஸ்லேயே அவர் வந்து போட்டு பார்த்தார். இந்த வாட்டியே வந்து ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கப்புறமா எலான் மஸ்க்குக்கும் ட்ரம்ப்புக்கும் நிறையா சண்டை நடந்தாலும் ட்ரம்ப்பையே வந்து எதிர்த்து நிற்கிற அளவுக்கு வந்து ஒரு பெரிய ரவுடித்தனமான ஒரு ஆளாக எலான் மஸ்க் வந்து வளர்ந்து வராருன்னு தெரிஞ்சு. அது இன்னொரு இடத்துலையும் அவர் எங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில். குறிப்பாக அங்கே வந்து வெள்ளை இனத்தவர்லாம் அவங்கள வந்து ஒயிட் சூப்பர் மேக்ஸின்னு சொல்லுவாங்களே, அது மட்டும் இல்லாமல் கருப்பினத்தவர்கள் மட்டும் இல்லாமல் இந்த இந்தியன் பீப்புள், பங்களாதேஷ் பீப்புள், ஆப்கான் பீப்புள் எல்லாருமே வந்து எங்கள் ஊரை நாசப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எரிச்சலும் கோவமும் இருந்திருக்கோம். நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை நல்லா தூண்டி விட்டு
யூரோப் இவருக்கு நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சோன்னே அது யூரோப்புக்கு நானே வந்து ஆப்பு வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன் உட்பட எல்லா நாடுகள்லையும் வந்து அங்கே வெள்ளை இனத்தவர்களை தூண்டி விட்டார். அதாவது தன்னுடைய எக்ஸ் தளத்தை என்றைக்கு வாங்கினாரோ மனுஷன், நம்மலாம் வந்து எக்ஸ் பைத்தியம்னு சொல்கிறது வந்து யூசர்ஸ் சொல்லுவோம், ஆனால் ஓனர் தான் வந்து அதிகமாக எக்ஸை யூஸ் பண்ணுறாரு. அவரோட ட்வீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். அந்த ட்வீட்ஸுகள் மூலியமாகவும் அந்த ஊரில் யார் தன்னோட கருத்துக்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி அதை ஒரு பிரச்சனையாக ஆக்குவாங்க, அவங்க ஒரு அண்டர்ஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரம்ப்பு டாமி ராபின்சன் அப்படிங்கிற ஒருத்தனை வச்சு வந்து யூரோப்பில் வந்து வெள்ளை இனத்தவருக்கெல்லாம் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை நடத்த வச்சார். அங்கே இருக்க அரசாங்கத்தை வந்து ஆட்டங்காக்க வைப்பார். ஸோ அதனால் இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸ்க்கு எதிராக வந்து மஸ்க் என்ன சொல்கிறாரு, எல்லாருமே நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணுங்கப்பா, யூஸ் பண்ணாதீங்க, டீசெண்டாக கூட சொல்ல கேன்சல் பண்ணுங்கள். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய கான்டென்ட்லாம் இந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன் ஒரு ஷோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஷோலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கான்டென்ட் காட்டுறாங்க. உதாரணத்துக்கு ஜுராசிக் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ காட்டினா கூட அதில் வந்து லெஸ்பியஸ் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதற்கான அவசியம் என்ன இருக்குது? ப்ளஸ் நான் இந்த வோக் அஜெண்டாவால் என் குடும்பத்திலே நிறையா வந்து இழந்திருக்கேன். உதாரணத்துக்கு மஸ்கோட குழந்தைங்களே நிறையா குழந்தை இருக்குது. அதில் ஒரு குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்ஜெண்டராக அவர் மாறி அவருக்கு பின்னால் வந்து அப்புறம் தான் ஓக் அஜெண்டாக்கு எகென்ஸ்டாக நான் வந்து மாறினு நிறைய இன்டர்வியூஸில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ தொடர்ந்து ஓக் அஜெண்டாக்கு எகென்ஸ்டாக அவர் பேசிகிட்டே இருக்கிறதுல இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் மேலே கை வைக்கிறாரு. சரி, நிஜமாவே மனுஷன் பட்டிருக்காப்லப்பா, ஓகேசம்க்கு எதிராக வந்து பேசுகிறாரு, நம்மளுக்கு ஒரு வேளை ஓகேசம் பிடிக்காது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம இந்த இடத்துல எலான் மஸ்கை வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் அவர் இன்றைக்கி ஒரு ஆப்பை, அதாவது ட்விட்டர் வாங்கி எக்ஸாக மாற்றி அதன் மூலியமாக உலகத்தில் இருக்க செய்திகள்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருல. ஸோ அவர் ஒரு தொழிலதிபராக தான் நம்மளால் பார்க்க முடியும். அதனால் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்ட்ராவி கண்டென்ட்லாம் வருது. அதனால் நெட்ஃப்ளிக்ஸ் மேலே நம்மளுக்கு ஒரு பிடிக்காத பார்வை இருந்தாலும் மஸ்க்கு அவருடைய தேவைக்காக வந்து நெட்ஃப்ளிக்ஸ் மேலே இந்த வன்மத்தை கக்கி, ஏன்னா இவர் வந்து சொன்னோன்னு வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட ஷேர்ஸ்லாம் வந்து சில பர்சன்ட் வந்து குறைஞ்சிருக்கு, ஒரு சின்ன அடி இருக்க தான் செய்யுது. ஆனால் லாங்கர் பர்பஸில் இப்போ நம்மளுக்கு வரக்கூடிய ஏதோ ஒரு நல்ல படத்தையே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வடச்சென்னை எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், உதாரணத்துக்கு சொல்ல நிஜமாக சொல்கிறேன், வடச்சென்னை நான் பார்க்கணும்னு நினச்சேன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் கிட்டே இருக்கும். நான் அதிகமாக ரீசெண்ட் டைம்ஸில் திருப்பி பார்த்து அதில் வேறு மாட்டிட்டு வெளில வரவே முடியலங்க. பார்த்த மூவி வந்து வடச்சென்னை தான். இந்த மாதிரி 1-2 பிடிச்ச படங்களே நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா போதும், 1-2 பிடிச்ச சீரிஸ். ஸோ இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பேடு, கேம் ஆஃப் த்ரோன்ஸு, இன்றைக்கெலாம் வந்து அதை வேறு ஓடித்தல் தான் வந்து பார்க்க முடியும். பட் ஃபர்ஸ்ட் எல்லாமே நம்ம போய் பார்த்தது நெட்ஃப்ளிக்ஸில் தானே. இன்னும் ஒரு பிடிச்ச ஹீரோவோட படத்தை ஒரு 2 ஹிட் படத்தை வாங்கி போட்டாங்கன்னா அது நம்ம ஃபோன்லேயே இருக்க போகுது. அதனால் லாங்கர் டேர்மில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நம்ம ஃபோனில் வந்து போகுமா, எலான் மஸ்க் அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாரான்னு தெரிகிறாரு. பட் ஷார்ட் டேர்மில் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஒரு சின்ன அடியை ஹர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக வந்து பேராநார்மல் பார்க்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு சீரீஸில் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து ஒரு மெயின் கேரக்டராக வந்து காமிச்சதுல இருந்தால் இவர் வந்து ரொம்ப ஃபியூம் ஆகிட்டார், தன்னோட லைஃப் கூட ரொம்ப அதை ரிலேட் பண்ணிவிட்டு அதில் இருந்தால் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அந்த டார்க்கர் சைட் இந்த விஷயத்தில் நம்மளுக்கு வந்து மஸ்க்கு சப்போர்ட் பண்ணலாம் தோணா கூட, ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவி எடுக்க போகிறோம், ஒரு சீரிஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த க்ரியேட்டிவ் ஃப்ரீடமை வந்து இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல போய் உட்காந்து, ஏன்னா ஒரு 227 மில்லியன் பீப்புள் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அங்கே எக்ஸை. இவர் என்ன பண்ணுறாரு, அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸர்ஸ் எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸை கேன்சல் பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்காதோ, நாளைக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மு பிடிச்ச விஷயத்தை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய தொழிலதிபர், அதுவும் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ரிச்சஸ்ட் பர்சன், ஒரு ஷேர்ஸ்லாம் வந்து ஏறிட்டே இருக்குது. ஸ்டார்லிங்க் மூலியமாக பார்த்திங்கன்னா உலகத்துக்கே இன்டர்நெட் ரச்சகராக வந்து விளங்க போகிறாரு. நியூராலிங்க் விஷயங்கள்லாம், நியூராசிப் பார்த்திங்கன்னா வந்து ஆராய்ச்சிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனாக அது மாறிட்டு இருக்காரு. அமெரிக்கன் அது பெரிய சேலஞ்ச் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு பிளாட்ஃபார்மை முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு கேம்பெயினை பண்ணுறாரு. அப்படின்னா அவ்வளோ பெரிய நெட்ஃப்ளிக்ஸால் அதை வந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் சக்கம்பாயி அவங்களோட தவறுகளை திருத்திக்கிட்டது மட்டும் இல்லாமல் மஸ்கோட தேவைக்கு அவங்க இணங்கி போய் அவரோட தொழிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபகரமாக செயல்பட்டு போயிட்டாங்க. அப்படின்னா அவங்களாலே ரெசிஸ்ட் பண்ண முடியல. அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எலான் மஸ்கால நினச்சா எல்லா கண்ட்ரீஸ்லையும் இந்த மாதிரி க்ரியேட்டிவான விஷயங்களுக்குள்ள பூந்து அந்த பிளாட்ஃபார்ம்ஸு பிக்கார் ஆர் ஸ்மாலர், இல்லை சேனல்ஸு, நியூஸ் பேப்பர்ஸு, மற்ற தளங்கள் எல்லாத்துலேயுமே அவரால் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஸோ பவர் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஈக்குவலாக சதறி கிடக்கணும். அது ஒரே இடத்துல போய் குமியுது அப்படின்னா பவர் கரப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பவருக்கு அது வரதுக்காக நிறைய உழைப்பை வந்து போட்டு நிறைய பேர் அந்த பவருக்கு வந்திருப்பாங்க. அந்த பவருக்கு வந்தோன்னா என்ன ஆயிடும், இந்த பவரை நான் மட்டும்தான் வீல் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சிந்தனை வரும்னா, நான் சொல்கிறது தான் எல்லாமே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சுய லாபத்துக்காக ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னால் கூட பின்னால் வந்து அதில் லாபம் வருதோ இல்லையோ, அதனாலப்பா நான் சொல்கிறது தான் கேட்கணும்னு ஒரு டிக்டேட்டர் மைண்ட் செட் வந்து வந்துடும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் உள்ள ஆளாக வந்து எலான் மஸ்கை வந்து பர்சனலி நான் பார்க்குறேன். அதை தாண்டி வந்து அவருடைய லாபத்துக்காக இது செஞ்சுருந்தார் அப்படின்னா போக எல்லாருமே அவருக்கு கையை கட்டி கட்டுப்பட்டு தான் ஆகணும். அந்த விதத்தில் இதை ஒரு சந்தேகத்தின் பார்வையில் தான் பார்க்கணும். ஆனாலும் இதெல்லாம் தாண்டிங்க நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த மாதிரி கண்ட்ராவி கண்டென்ட்டை ஃபண்ட் பண்ணுறான், அவங்களுக்கு வந்து ஊக்குவிக்கிறான் கிரியேட்டர்ஸை அப்படின்னா வந்து ஊக்குவிக்கிறான் தான். அதனால் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் பார்க்காம
அப்படி வேறு வழியில் நிறையா பார்ப்போம், பொய் சொல்லக்கூடாது. சின்ன பசங்களை முடிஞ்ச அளவுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் பக்கம் வராமல் தான் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா இவன் அடிக்கணும்னு நினைக்கிறதே வந்து யங் டீன்ஸ் தான், அவங்க தான் வந்து குழப்பணும்னு நினைக்கிறான். முக்கியமான விஷயம், உலக விஷயங்கள்லாம் பேசிட்டு உள்ளூர் விஷயம் பேசாமல் போனால் எப்படி? வந்து விட்டது பிக் பாஸ் சீசன் 9. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து பாரிசாலனும் நானும் மோகன்லால் ஒரு ஷோ பண்ணியிருப்பாரு இல்லை பிக் பாஸ். அதில் கூட ஒரு விஷயம் ரொம்ப கான்ட்ரவர்சி ஆச்சே. அதை பார்த்துட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் சீக்கிரம் வந்து கொண்டு வந்துருவாங்க பாருங்கள். ஏற்கனவே வந்திருக்கு பிக் பாஸ் தமிழில் நிறைய விஷயங்கள். இந்த வாட்டியும் குறிப்பாக வண்ண விஷயங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியை உள்ளே இறக்கிட்டாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த வண்ண பர்சனோட வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெண்ணாக இருப்பாங்க, ஆம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. எல்லா பெண்களையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆம்பளை மாதிரியே மாறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிஸ்ட்டு அவங்களெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து கண்டென்ட்டுக்கு வந்து அவங்க சைட்லேயும் பஞ்சம் இருக்காது, நம்மளுக்கும் பேசுறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்க போகுது. பார்த்தீங்களா, வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தோம். ஆல்ரெடி வந்துருச்சுடா, நீங்கள் தான்டா ரொம்ப லேட்டாக பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பிக் பாஸ் ஷோ நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து காமிக்க போகுது. ஸோ தொடர்ந்து ஒரு 100 நாள் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் அப்டேட்ஸ் நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி அதில் வந்து தொடர்ந்து பேச போகிறதில்ல. நம்மளுக்கு அந்த ஷோ மூலிமா தவறாக ஏதாவது வந்து பேசினாங்கன்னு தோணுச்சுன்னா நம்ம வந்து பயப்படாமல் கொஞ்சமும் வெக்கப்படாமல் தொடர்ந்து அதற்கு எதிர்த்து தான் வந்து பேச போகிறோம். நம்ம வந்து ஒரு சைட் ரொம்ப ஓக்காவும் சரி, இல்லை ரொம்ப வந்து கன்சர்வேட்டிவாகவும் இருக்கக்கூடாது. ஒரு பேலன்ஸ்டாக எல்லா விஷயத்தையும் எது நியாயன்றதை பார்த்து வந்து நம்ம பேசணும். ஸோ நான் பேசுகிறது ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா வந்து மன்னிச்சுக்கோங்க. கரெக்டாக இருந்ததுன்னா அப்ரிஷியேட் பண்ணலாம் கூட பரவாயில்ல. ஒருவேளை தப்பாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எது தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.